நீ வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சம்பவம் நடந்திருக்கு. திவாகரன் வினோத் அண்ட் கமருதீன் அண்ட் விக்ரம் பாரு இவங்களுக்குள்ள ஒரு இந்த 2 சம்பவம் நடந்திருக்குது. முதல் சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகருக்கும் எஃப்ஜேங்கிற பாருங்க வினோத் அந்த நீ ஃபேஸ் டு ஃபேஸ் கேம் விளையாண்டு இருக்கும்போது நம்ம எல்லாருமே வழக்கம் போல கலாய்க்கிறது தான். யார் ஃபேஸ் கட் ஆச்சுன்னா நம்ம சிரிக்க வைக்கிறது பார்ப்போம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த கேம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திவாகர் வாட்டர் தர்பூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? உன் தகுதிக்கு நான் இறங்கி வந்து பேசணுமா அப்படின்னா, நீ இவர் என்ன தகுதியில் இருக்காரு? எனக்கு புரியல. போன வாட்டி விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லியிருப்பாரு, இவர் மட்டும் மீட்டர் அளந்துட்டு வந்திருக்காரு போல, இந்த தகுதி தான் பேசணும் அப்படின்னு. இவர் எந்த தகுதியின் அடிப்படையில் பேசுறாரு? ஏன் இவர் என்ன கேஸ்ட் வைஸ் இந்த மாதிரி பார்க்குறாரா? அப்படி என்ன ரொம்ப இதுவா இவரு? எனக்கு புரியல. அப்படி பார்க்குறாருன்னா, அந்த வீட்டுக்குள்ள சாதாரண மனுஷன் தான். அப்படி பார்க்கணும் வீட்டுக்கு வெளியே தான் போயிருக்கணும். உள்ள வந்து காட்டக்கூடாது. இந்த வார்த்தைகள் விடக்கூடாது. இந்த மாதிரி பேசும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலருக்கு வந்து மன ரீதியா பிரச்சனைகள் வரலாம். இன்னொன்று ஓ இப்படியும் இருக்குதா அப்படின்னு யோசிக்க தோணும். சில பேர் மறந்து வர விஷயத்த இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ள போய் தூண்டி விட பார்க்குறாங்க. திவாகர் மட்டும் வளர்ந்து ரொம்ப பெரிய கொம்பு போல 2 கொம்பு முளைச்சிருக்கு திவாகருக்கு. அதனால வந்து பேசுறாரு. அவரும் மனுஷன்தான், வினோத்தும் மனுஷன்தான். அங்க இருக்கவங்க எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. சாதாரண மனுஷன்தான். நீ அங்க இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது நாங்களும் இருப்போம். எங்களுக்கு மேல நீ கிடையாது. மக்கள் தான் உங்களுக்கு வந்து தீர்ப்பு இது பண்ணணுமே தவிர்த்து எங்களை உயர்ந்தவன் வந்து திவாகர் கிடையாது. ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அது முதல்ல அவன் புரிஞ்சுக்கணும். அவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுனா என் தகுதி இறங்கி வந்து பேசணும் அப்படிங்கிற அளவுக்குனா அவன் என்ன அவ்வளோ பெரிய புடுங்கி மயிரா? நான் இன்னும் வார்த்தைகளும் விடலாம். ஆனா பார்க்குறவங்க கேட்கணும்ல. அதனால வந்து நம்ம வார்த்தைகளை அடக்கி விட்டுப்போம். ஸோ இந்த விஷயத்த மறுபடியும் விஜய் சேதுபதி சார் வந்து இதை முன்னிறுத்தி கண்டிப்பாக வைக்கணும். நீ இறங்கி வந்து பேசினா உள்ள ஒரு கேஸ்ட் ரிஜெக்ஷனாக தான் பார்க்குறாரு. நான் தான் உயர்ந்தவன்னா அவன் அவ்வளோ பெரிய புடுங்கி மயிர் கிடையாது திவாகர். அதை முதல்ல அவன் புரிஞ்சுக்கணும். அந்த புறம்போக்கு. 2வது சம்பவம் அதுக்கு போவோம். இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நார்மலாக ஜென்ரலாக உட்காந்து பேசியிருக்காங்க. ஒர்க் யார் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது பாரு இவங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கமருதீன் வந்து விக்ரம் கமருதீனும் பாரும் வந்து வக்ரம் விக்ரம் அதாவது வக்ரம் வக்ரம் சொன்னேன். ஆனால் விக்ரம் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு. எந்த இதுவுமே கிடையாது. ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு. போகிற போக்கில் வந்து கமருதீன் வந்து இடையில வந்து வாயை விடுறாரு. நல்லா பண்பா வளர்த்திருக்காங்க அப்படின்னா அப்படின்னா வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு தான். அப்படின்னு கமருதீன் உங்க பொழப்பு சரி. என் வாயில தப்பு தப்பா இருக்குதுயா. உங்களை எப்படி வளர்த்திருக்காங்க? நல்லவனா வளர்த்திருக்காங்க உங்க வீட்டில் அப்பா அம்மா எல்லாம்? நாங்களும் கேட்போம். நீ இந்த அளவுக்கு வாய் விடுறன்னா நாலு பின்ன எவனாவது பார்த்தோன்னா இதே வார்த்தை தான் கேட்பேன். இப்போ ஒருத்தன் பொறப்பை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி மயிர் இருக்குது சொல்லுங்க. கமருதீன் ஒருத்தன் பேசுறதுக்கு முன்னாடி நாம எந்த அளவுக்கு இருக்குன்னு பேசணும். இதே வார்த்தை நீ ஒருத்தனை பேசுறான்னு நாளைக்கு இன்னொருத்தர் நீ பேசுவ. ஒருத்தனோட பொறப்பை பற்றி பேசுறது வக்ரம் விக்ரம் இந்த மாதிரிலாம் போடும்போது என்ன இருக்குது? ஒரு காமெடியா சொல்லிட்டு போறாரு. நீ வந்து பாரு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு பாவாடையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஒரு மயிர் நக்க முடியாது. சரியா? நீ திவாகர் டீம் சேர்ந்துக்குங்க. அப்போ இவ லவ் எப்போ ப்ரொபோஸ் பண்ணா அவ கூட கூப்பிட்டு போய் ரூம் இது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? கேம் விளையாடுனா கேம் விளையாடு. வாய விடணும் பார்த்து விடணும். சரிங்களா? வளர்ப்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஓகேங்களா? கரெக்டான வளர்த்திருந்தா இந்த மாதிரி வார்த்தையை விடமாட்டாங்க. அதை முதல்ல கமருதீன் புரிஞ்சுக்கணும். கரெக்டான ஒரு வழியில வளர்ந்தவங்க இந்த மாதிரி வார்த்தையை விட மாட்டாங்க. வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கும் கமருதீன் எந்த தகுதியும் இல்லை. அவர் வீட்டில் கரெக்டாக வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அவருக்கு இந்த வார்த்தை வந்திருக்காது. ஸோ கமருதீனோட வளர்ப்பு சரியில்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்க ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு நீங்களே சொல்லிருங்க மக்களே. பாரு ஐயோ இதை சொன்னா எனக்கு சிரிப்பா இருதே. எனக்கு தெரிஞ்ச சபரி வந்து யதார்த்தமா தான் அந்த டாஸ்க் நடந்தது. காலில் தான் பட்டுச்சு. நீங்க ப்ரோமோல பார்த்த மாதிரி தள்ளி விட்டுலாம் கண்ணு நுழையாகல. அது டாஸ்க்ல அதுக்கு முன்னாடியே வந்து நடந்துச்சு. கால் பட்டுச்சு தெரியாம. அப்போ வந்து நான் மறுபடியும் வரேன்டா. நான் பாடுற பார்வை பார்ப்பீங்கடா வாங்கடா அப்படின்ட்டு பாரு வந்தாங்க. கடைசியாக மறுபடியும் பல்ப் வாங்கிட்டு தான் போனாங்க. அதாவது பாரு வந்து எப்படின்னா இவன் இது பண்ணிட்டான் அவன் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி தான் கேம்ல. அதாவது அவர் பொம்பளை மேல கை வச்சா இஷ்யூ இப்படி போகும் தெரிஞ்சுதான் பாரு வேணும்னே பண்ணாங்க அந்த விஷயத்த. போய் சபரி வேணும்னு நோண்டினது. என்கிட்ட சபரிக்கு நீங்க கண் உடச்சுக்கு பதிலாக வாய் உடச்சிருந்தீங்க நிறைய மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா? இன்னும் ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. என் தலைவன் வாழ்கடா நானே உங்களுக்கு பயங்கரமா நானே போஸ்ட் ஃபயர்லாம் விட்டு பாம் எல்லாம் சதற விட்டுருப்பேன் நான்.
நீங்கள் கண் உடைச்சதான் இது கடைசியில் குருதி புண்ணல் ஆக்கிட்டீங்க. கமல் சாருக்கு ஒரு வேதனை. நான் மேக்கப் போட்டு நடித்தேன், மேக்கப் போடாமல் நடிக்கிறேன் அப்படின்னு ஒன்று கூட வந்திருக்கலாம். நீங்கள் வாய் உடைச்சோம்னா நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வன்மங்கள் இருக்குது. பாரு வா வயிற்றுல வாயில ஃபுல்லாக அவ்வளோ வன்மம். வன்மத்துக்கு பேர் போனவள் பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் சபரி வந்து கரெக்டாக தான் டாஸ்க் விளையாண்டாரு. அவர் எங்கேயுமே கை வச்சு இது பண்ணல. ரொம்ப அக்ரெசிவாக போய் பாரு தள்ளும் போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே யாராலையும் பொறுக்க முடியாது. அந்த மாதிரி தான் நடந்தது தவிர்த்து நீ வந்து என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே சபரி பண்ணல. அவர் கரெக்டான கேம் அவர் விளையாண்டாரு. பாரு தான் வேணும்னே இது ட்ரிகர் பண்ணி விட்டு மென் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அப்புறம் பாரு பண்ணது என்ன? போய் ஃபர்ஸ்ட் அக்ரெசிவாக தள்ளி விட்டது இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் எந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கிறது? ஸோ பாரு நீங்களே உங்கள் வாயில கட்டுக்கிறீங்க பார்த்து அதுக்கப்புறம் உட்காந்து கேமரா முன்னாடி